ஹலோ மக்களே, ஃபெப் 28ஆம் தேதியோட சலங்கை எழுப்புறோம் ஒரு விதா பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் கேபி வந்து ககன் கிட்ட ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படியோ என்னை ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்ட, இன்னும் நீ மன்னிச்சிட்ட, உனக்கு என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. ககனும் இவர் கேபி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கடைசியாக வந்து நீ என்னை மன்னிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ககன் வந்து யார் உன்னை மன்னிச்சது, ஏதோ நான் வந்து இந்துக்கு 2 கோடி கொடுத்தனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினச்சியா? சின்ன வயசில் நான் எவ்வளோ மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பேன், நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன், அது எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீ தான் காரணம். நான் இப்பயும் உன்னை விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட தாலி, எங்கள் அம்மாவோட குங்குமத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை விட்டு வச்சுருக்கேன். மற்றபடி எனக்கு இருக்கிறதுலேயே எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத மனுஷனா அது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கேபி வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா பின்னாடி இருந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு மாடிக்கு போவாங்க. மாடிக்கு போய் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நீட்டுவாங்க. ககன் பார்த்து ஷாக் ஆயிடுவான், கேபியும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. உடனே ககன் வந்து சொல்லுவான், என் அம்மாக்காண்டி மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சுருந்தேன், இப்போ என் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி தரன்னு இழுத்துட்டு வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறதுக்காக பண்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் ககன் வந்து கேபி கிட்ட. உடனே கேபியும் வந்து கை நடுங்கும், ஆனால் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் வரை பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து சைனை போடுங்கன்னு சொல்லிட்டு பெண்ணை அவனே எடுத்து பிடிச்சி சைன் போடுறதுக்கு பண்ணுவான். அவர் வந்து பெண்ணை தூக்கி எரிஞ்சிட்டு பல்லாருன்னு இந்த ககனை அடிச்சிருவாங்க கன்னத்தில். உடனே அதுக்கடுத்து என்னடா உனக்கு பண்ணணும், என்னடா உனக்கு பிரச்சனை, நான் ஏன்டா அவங்க அம்மாவை பிரியணும், நான் அவங்க அம்மாவை விட்டு நான் என்றைக்கு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு 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 எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு இப்போ என்னடா உனக்கு புரிய வைக்கணும், உனக்கு என்னடா தெரியணும், உனக்கு என்னடா என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ககன்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்க கேபி. அதுக்கடுத்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு அங்கே அப்படி பறக்க விட்டு போயிடுவாங்க மேலே, இல்லை அப்படி மேலே வீடு மேலே பறக்க விட்டு அதுக்கடுத்து கேபி வந்து கோவத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து சாதனா அப்புறம் மருதானியில் அபூர்வா எல்லாம் மீட் பண்ணுவாங்க. சாதனா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க காரில் போவாங்க. காரில் போனோன்னே உடனே இவங்க லேட்டாக தான் போவாங்க. நான் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்குவீங்களாம், காசு வாங்கி உங்கள் பொண்ணுக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே மருதானியெல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ உங்ககிட்ட அவ்வளோ காசு வாங்கி நாங்கள் என்ன ஹோட்டலாக திறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நீ அவ்வளோ காசாக கொடுத்தா அதெல்லாம் எங்கள் கால் தூசிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ண போகிறாளாம், அவள் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணானா என்னோட இது அவ்வளோதான் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாதனை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீ ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணா எப்படி அவளை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சாதனா சொல்லுவாங்க, ஆமாம் நீ அவங்க பொண்ணையே கொண்டுட்ட, இவங்கெல்லாம் ஒரு வாளா அப்படிங்கிற மாதிரி, சோபா சந்திராவே கொண்டுட்ட, அவள் பொண்ணெல்லாம் உனக்கு ஒரு ஆங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தைரியமாக ஸ்டார்ட் பண்ண, நான் இருக்கேன், நான் அவளை என்றைக்கு ஓப்பன் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் சாதனாக்கு வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க அபூர்வா. திரும்ப வீட்டில் வந்துட்டு இவங்க கேபி வந்துட்டு ரொம்ப வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, நான் இன்றைக்கி ககனை அடிச்சது நினச்சி அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. திரும்ப அவங்களே அவங்க கையால் தீயில சுட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் பூமி வருவாங்க. பூமி வந்து அவங்க கையை என்ன மாமா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போவா. அதுக்கடுத்து ஏன் மாமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்களே இப்போ உங்கள் கையை சுட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்டு அப்புறம் அவள் சொல்லுவாள், என்ன ஆச்சு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்ருப்பா. ஒன்று நான் தான் இந்த கையால் தானம்மா நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. மாமா நீங்கள் என்ன பாவம் பண்ண போகிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கையினால தானே நான் உங்களை சின்ன வயசில் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி, ககனையும் சாரதாவையும் இந்த கையினால தானே நான் சின்ன வயசில் துரத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க சாரதா வந்து என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டால் இன்றைக்கி ககன் வந்து சைன் பண்ண சொன்னால் நான் அவனை அடிச்சிட்டேம்மா இந்த கையால் அப்படிம்பாங்க. உடனே பூமியை அழுதுட்டு இருப்பாங்க.
உடனே சொல்லுவாங்க, சாரதாத்தைக்கு உங்கள் மேலே அவ்வளோ காதல் இருக்குது மாமா, நீங்கள் அவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னா இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ காதல் இருக்குது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ காதல் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஃபுல்லாக மீரா ஃபுல்லாக கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து சரச்சந்திராட்ட போய் என் வாழ்க்கையே இப்படி தான் போச்சு, எனக்கு நீ யாருமே இல்லை, நான் அவர் அவ்வளோ காதலிக்கிறேன், ஆனால் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் சரச்சந்திராட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னதான் சொல்ல வர நீ, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சரச்சந்திரா. உடனே மீரா சொல்லுவாங்க, அந்த சாரதா குடும்பத்து மேலே அவள் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, ஆனால் அதே நான் அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அதையே அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது கேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புலம்பிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த சாரதா வந்து ஏதோ டிவோர்ஸ் கேட்டாலாம், அது ககன் கூட சண்டை போட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரச்சந்திரா எதுக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல மீராக்கே சரச்சந்திரா தான் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன், அவங்க டிவோர்ஸ் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கேபி உனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு மட்டும்தான் கேபி அப்படிங்கிற மாதிரி நீ எதுக்கும் தைரியமாக இரு, நான் உன்னை என்றைக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து அவங்க தங்கச்சி வாக்கு கொடுக்குறாங்க. இவங்க எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மறுநாள் காலையில் ஆயிடுது. அதுக்கடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. ககனும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு வராங்க. இவங்க ஆப்போசிட்டில் பூமியும் காரில் வராங்க. உடனே எதிர்ச்சியாக மீட் பண்ணுறாங்க. எதிர்ச்சியாக இல்லை, ககன் தான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். 2 பேத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பான், சாரதாக்கும் பூமிக்கும். உடனே அதுக்கடுத்து கோயிலுக்கு போவாங்க. சாரதா வந்து டல்லாகவே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிட போயிடுவாங்க. நீங்களே போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கூடையே அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. திரும்ப அவங்க உள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் பூமி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, உங்கள் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாரதா. அதை கேட்டு பூமி சொல்லுவாங்க, இது ககன் சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனைன்னு வந்தால் சரச்சந்திரா மாமாவால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பூமி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க சாமி கும்பிட போயிடுவாங்க. சாமி கும்பிட்டு திரும்ப இவங்க அவங்க அத்தை பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க. பூமி வந்து அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எதுக்கு டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. பூமி வந்து கோயிலில் வச்சு சாரதா கிட்ட உண்மையை சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. சாரதாவும் அது இதுன்னு சொல்லி மழுப்புறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து உங்கள் கல்யாணத்துக்குள்ளே டிவோர்ஸ் வேணுங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து சாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு எதுக்கு டிவோர்ஸ் வேணும், யார் வாங்க சொன்னா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கேட்குறேன், எனக்கு தான் வேணும், ககனுக்கு பிடிக்கல அதனால நான் கேட்குறேன் அப்படின்னு. ககனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்கள பிடிக்கல அதனால நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சத்தியம் கேட்டோன்னே அங்கேருந்து சாரதா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து சாரதா வந்து கேபியை மறுநாள் மீட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல காமன் பிளேஸில் வச்சு மீட் பண்ணுறாங்க. உடனே கிருஷ்ணபிரசாத் வந்தோடனே வந்து எதுக்கு சாரதா நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட, உண்மையை சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்ககிட்டையும் வந்து திரும்பியும் அவங்க உண்மையை சொல்லாமல் வந்து வேற சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்வாங்க. எதுக்காக, கல்யாணம் வர வெயிட் பண்ணு, எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணும், வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அதுக்கு அடுத்து கோவத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே அதை கேட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேபி நினைப்பாங்க ககன் தான் சொல்லியிருப்பான் போல். ஏன்னா அவன் தான் வந்து அவங்க சைன் பண்ணுறப்ப சைன் போடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதனால ககனுக்கு நான் அவ்வளோ வெறுப்பா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மனசோடஞ்சு போயிடுவாங்க. ககனுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உங்களை விட்டு போயிட்டேன்னு தெரியும், அதுக்காக ககனுக்கு என் மேலே இவ்வளோ கோவமா, இவ்வளோ இதானா, டிவோர்ஸ் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ககன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே அவங்களும் சாரதாவும் வந்து அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையே சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து கேபி வந்து அவங்க தலையில் அடித்து சத்தியம் கேட்குறாங்க. சத்தியமாக சொல்லி நீ இது வரைக்கும் சொன்னது உண்மைன்னு சொல்லு, இல்லை உண்மை என்னவோ அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாவும் அதுக்கடுத்து உண்மையாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அபூர்வாவும் சரச்சந்திராவும் தான் கேட்டாங்க என்கிட்ட, அப்பனா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னாங்க. ஒன்றும் அவங்க பூமிக்காக ஒன்றும் இந்த கல்யாணத்தை நடத்தலை, பூமியோட ஆசைக்காக ஒன்றும் அவங்களோட பொண்ணு ஆசைக்காக ஒன்றும் நடத்தலை. என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாங்க, நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப அழுகிறாங்க. கேபி வந்து அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அப்படியே அதுக்கடுத்து அவங்க இது முடிஞ்சிருது. அதுக்கடுத்து இவங்க ககன் வந்து பூமிக்காக ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் சோபா சந்திராவோட ஃபோட்டோவெல்லாம் அவங்க நாட்டியம் ஆடுற மாதிரி ஃபோட்டோ, ஃப்ளெக்ஸு,
அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டேஜ் கூட வச்சுருக்காங்க. அதை வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. சரச்சந்திராவும் பூமியும் வராங்க. எதுக்கு மாமா வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அதுக்கடுத்து இது உங்களுக்காக, நீ ஆசைப்பட்டா அது என்னோடய கடைசி காசு என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நான் உன்னோட ஆசையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரா சொல்கிறாரு, இது என்னோட சோபாச்சந்திராவோட ஆசை, என் பொண்ணோட ஆசை, என் சோபாச்சந்திராவோட கனவு, அதுக்கு நீ காசு கொடுக்க வேண்டாம், நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஒரே பூமி ஹாப்பி தான். உடனே அதுக்கடுத்து நீங்கள் 2 பேரும் கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க சரச்சந்திராவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவர் கிளம்பி போயிடுறாரு. நான் அவனை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வந்து மாமா கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பூமி. நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரச்சந்திராவும் போயிடுறாரு. அதுக்கடுத்து ககன் பூமிக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் தான், ஆஸ் யூஷுவல் ரொமான்ஸ் தான். அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து இந்த இதில் நீ எனக்காக இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வாட்டி நீ எனக்காக டான்ஸ் ஆடி காட்டுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கீழே சேர் போட்டு ககன் பார்க்குறாங்க. உடனே அவங்க வந்து டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அபூர்வா வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. என்னென்னா, சமைக்கிறது வந்து நிறைய சமைக்கணும்ல, நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீட்டில். நிறைய சமைக்காமல், நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைக்காமல், சும்மா ஒரு ஊறுகாய், சாதம், ரசம் மட்டும் வச்சுட்டு இது பண்ணலை. அவங்க எப்போவுமே பிரியாணி அந்த மாதிரி ஹெல்த்தியாக நிறைய சாப்பிட்றாங்க. அங்கே நிறைய பேர் இருக்கனால அவங்க பணக்காரங்கனால நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இது மட்டும் வச்சுருக்காங்க, குழம்பு இது எதுவுமே பண்ணிவிட்டு. உடனே அதுக்கடுத்து மீரா டைனிங் டேபிளில் வந்து மீரா, நக்ஷத்ரா இவங்கெல்லாம் இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து என்ன நீ இன்னைக்கு அந்த அங்கே பரிமாறிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேலைக்காரங்க வந்து அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன நீ இன்னைக்கு ஒன்றுமே சமைக்கலை, இவ்வளோதானா அப்படின்மா. உடனே அவங்க சொல்லுவாங்க, அபூர்வா மேடம் தான் இது மட்டும் இன்னைக்கு வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதான் அபூர்வா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நக்ஷத்ரா, செரி இருப்பான், அப்புறம் பிந்து, மீரா எல்லாரும் இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அபூர்வம் அங்கேருந்து வருவாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் எதுக்குன்னு, அவள் தான் நாட்டியப்பள்ளி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கால, அதுவும் ஃப்ரீயாக வேற ஸ்டார்ட் பண்ண போகிறாளாம். அவள் ஃப்ரீயாக பண்ணால் நமக்கு இன்னும் நம்ம கடைசி காலத்தில் இது தானே சாப்பிட்ணும், நம்ம சொத்தெல்லாம் அழிச்சிட்டுன்னா கடைசியில் இது தானே சாப்பிட்ணும், அதுக்கு தான் இப்போவே சாப்பிட்டு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனையை திரும்ப அப்புறம் வந்து கிளப்புறாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திப்போம்.